தேவமாதாவின் வணக்க மாதம் 9ஆம் நாள். சமணசு தேவமாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னபோது அவர்கள் காண்பித்த சுகிர்த மாதிரிகை. வானதூதர் மங்கள வார்த்தை சொன்னபொழுது தேவமாதா காண்பித்த சுகிர்த புண்ணியங்களை தியானிக்கிறது. மிகுந்த கற்புடையவர்களாய் இருந்ததால் மனித உருவாய் காண்பித்த வானதூதரை பார்த்து அன்னை அஞ்சினார்கள். குன்றாத விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்ததால் தனக்கு அறிவித்த தேவ ரகசியத்தை உறுதியாக நம்பி மகா மனத்தாழ்ச்சியுள்ளவர்களாய் தாம் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னார்கள். குறையற்ற கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருந்ததால் தேவ கட்டளை என்று அறிந்தவுடன், இதோ ஆண்டவருடைய அடிமையானவள், உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றார்கள். நாமும் தேவதாயின் சுகிர்த மாதிரிகைகளை கண்டு பாவிக்க கடவோம். தேவ தாயாருக்கு பிரியமுள்ளவர்களாய் அன்னையினுடைய அடைக்கலத்தை அடைவதற்கு பாத்திரவான்களாய் இருப்போம். புதுமை. தமது திருமைந்தனின் சத்திய வேதமானது அஞ்ஞான இருள் படர்ந்த தேசங்களில் பிரவேசிக்கவும் பரவவும் விசேஷ உதவி தேவமாதா செய்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அமெரிக்க தேசங்களில் வடபுறங்களில் எண்ணிக்கையிலில்லாத பிற சமயத்தார் தங்களின் தெய்வங்களை விட்டுவிட்டு மனம் திரும்பி சத்திய வேதத்தில் உட்பட்டார்கள். இவ்வாறு மனம் திரும்பினவர்களுக்குள்ளே தியோகோ என்னும் ஒரு பக்தியுள்ளவர் இருந்தார். அவருக்கு செல்வம் இல்லாதிருந்த போதிலும் தான் இருக்கும் இந்த நிலையில் மகிழ்ச்சியுடன் சர்வேஸ்வரனுக்கு தோத்திரம் செய்து வாழ்ந்து வந்தார். தேவமாதாவின் பேரில் தான் வைத்த பக்தியினால் சனிக்கிழமை தோறும் நீண்ட தூரம் நடந்து சென்று மெக்சிகோ நகருக்கு சென்று பூசை காண்பார். அந்நகருக்கு செல்லும் பாதையின் நடுவில் ஒரு சிறு மலை இருந்தது. அந்த மலை மேல் பிற சமயத்தார் தங்கள் தெய்வங்களுக்கு பிரபல்யமான ஆராதனை செய்து வந்தபடியால் அந்த மலை மகா பெயர் பெற்றதாம். ஆனால் தேவமாதா இந்த இடத்திலேயே தனக்கும் ஒரு கோவிலை கட்டுவிக்கவும் தன்னுடைய இரக்கத்தின் வல்லமையை காண்பிக்கவும் திருவுளம் கொண்டார். எவ்வாறெனில் 1531ஆம் ஆண்டு சனிக்கிழமை தியோகோ என்பவர் தன் வழக்கப்படியே மெக்சிகோ நகருக்கு திருப்பலி காண அதிகாலையில் சென்று மேற்சொல்லிய சிறு மலை அருகில் சேர்ந்தவுடனே இனிய குரலோசை அவர் காதில் விழவே அது என்னவென திரும்பி பார்த்தார். அப்பொழுது மிகுந்த தொனியுள்ள ஒரு சிறு மேகத்தையும் அதை சூழ மகா பிரகாசம் பொருந்திய ஒரு பச்சை வில்லையும் கண்டார். இந்த மகிமையான பாவனையை மகா சந்தோஷத்துடன் அவர் பார்க்கும் பொழுது மேகத்தினின்று யாரோ தன்னை அழைக்கிறதாக கேட்டு மலை மீதேறி ஓர் உன்னத அரியணையில் மிகுந்த அழகுள்ள ஒரு கன்னிகை உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். அன்னையினுடைய திருமுகமானது சூரியனுக்கு ஒப்பாய் இருந்ததையும் அவர்களுடைய உடைகளிலிருந்து புறப்படுகிற ஒளியின் கதிர்கள் சுற்றிலும் இருக்கிற கற்பாறைகளின் மேல் பட்டு அவைகள் இரத்தினங்களைப் போல ஒளிரச் செய்தது. இதை கண்ட தியோகோ என்பவர் பிரமித்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி இருந்தார். அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்த கன்னிகை அவரை நோக்கி,
மிகுந்த பட்சத்துடன், நீ எங்கே போகிறாய் என்று கேட்க, நான் பரிசுத்த கன்னிகையை குறித்து பூசை காணப் போகிறேன் என்றார். அதற்கு தேவமாதா, உன்னுடைய பக்தியும் மனத்தாழ்ச்சியும் நமக்கு மிகவும் பிரியமாயிருக்கின்றன. நான் மெய்யான கடவுளின் தாயானதால் இவ்விடத்தில் நம்மை குறித்து ஓர் கோவில் கட்ட வேண்டும். இவ்விடத்தில் நம்முடைய விசேஷமான வரங்களை அளித்து உனக்கும் உன் நாட்டினருக்கும் மற்ற பக்தியுள்ள விசுவாசிகளுக்கும் அன்புள்ள தாயாய் நாம் இருப்போம். நீ கண்டதையும் கேட்டதையும் ஆயரிடத்தில் போய் நான் சொன்னதாக சொல் என்றார்கள். தியோக்கோ என்பவர் எளிய மனிதனாக இருந்தபோதிலும் ஆயரிடத்தில் போய் தான் கண்டதெல்லாம் அவருக்கு அறிவித்தார். ஆயரோவென்றால் அதை கேட்டு சந்தேகப்படாதிருந்த போதிலும் தேவ சித்தத்தின் ஓர் அடையாளம் தனக்கு வேண்டுமென்று சொல்லி ஒன்றும் செய்யாதிருந்தார். தியோக்கோ என்பவர் தன் ஊருக்கு திரும்பி போகையில் அந்த சிறு மலையின் முன் சொன்னபடியே பரிசுத்த கன்னிகையை மறுபடியும் கண்டார். அவர் ஆயர் சொன்னதை அன்னையிடம் அறிவித்தபோது, நல்லது, அந்த அடையாளத்தை கொடுப்போம் என்றார்கள். 2-3 நாளைக்கு பிறகு தியோக்கோ என்பவர் மலை அருகில் வந்தபொழுது தேவமாதா அவருக்கு தன்னை காண்பித்து அன்பான வார்த்தைகள் சொல்லி, நீ இந்த சிறு மலையிலிருந்து சில மலர்களை பறித்து கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது மலைகள் பூக்கிற காலம் இல்லாதிருந்ததாலும் அவர் தேவநாயகியின் வார்த்தையை நம்பி மலை மீதேறி சென்று அவ்விடத்தில் சிறந்த மணமுள்ள மலர்கள் இருப்பதைக் கண்டு அவைகளுள் நல்லவைகளையும் பறித்து கொண்டு மீண்டும் தேவதாயிடம் வந்தார். அன்னை இம்மலர்களை வாங்கி கட்டி அவருக்கு மீண்டும் அளித்து, நீ இவைகளை ஆயரிடம் கொண்டு போ என்றார்கள். இம்மலர்களை தான் அணிந்திருந்த நெடுஞ்சட்டைக்குள் மறைத்து ஆயரிடம் சென்றார். ஆயருடைய பணிவிடைக்காரர் மலர்களின் மணத்தை முகர்ந்து தியோக்கோ என்பவருடைய சட்டையை திறந்து மகா அதிசயமான சட்டைக்குள் உன்னத வேலையாக செய்யப்பட்ட மலர்கள் கண்டார்கள். ஆயர் அருகில் வந்தவுடன் தியோக்கோ மலர்களை கொடுக்க சட்டையை திறந்தார். அப்பொழுது அவருடையவும் ஆயருடையவும் கூட இருக்கிறவர்களுடையவும் கண்ணுக்கு அந்த சட்டையினுடைய பக்கத்தில் மிகவும் அழகான மாதாவினுடைய திருவுருவத்தை கண்டார்கள். உடனே ஆயரும் மற்றவர்களும் பிரமித்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த அற்புதமான படத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். பின்னர் எழுந்திருந்து ஆயர் தியோக்கோவின் சட்டையை கழற்றி அதில் எழுதப்பட்டிருந்த படத்தை தம்முடைய அரண்மனையில் இருக்கும் கோவிலில் ஸ்தாபித்தார். இத்திருப்படத்தை வணங்க அநேகர் திரண்டு வந்தார்கள். மறுநாள் ஆயர் திரளான ஜனங்களோடு தேவமாதா தம்மை காண்பித்த சிறு மலையை பார்க்க சென்றார். அவர் தேவமாதாவின் பாதம் படிந்த இடத்தை காண்பிக்க வேண்டுமென தியோக்கோவுக்கு சொல்லும் பொழுது தியோக்கோ பயத்தினால் அதை காண்பிக்க கூடாதவராய் இருக்கையில் பூமியின்று அற்புதமாய் ஓர் நீரூற்று புறப்பட்டது. அந்த நீரூற்று இந்நாள் மட்டும் இருக்கின்றது. ஆயர் அந்த அற்புதங்களால் தேவ சித்தத்தை அறிந்து அந்த புனித ஸ்தலத்திலேயே ஓர் கோவிலை கட்டி அதில் இந்த சட்டையில் பதிக்கப்பட்ட மாதாவின் திருவுருவ படத்தை வைத்தார். இந்த கோவில்
சிறியதாக இருந்ததினால் சில ஆண்டுகளுக்குப் பின் 10 லட்சம் ரூபாய் செலவில் ஓர் பிரம்மாண்டமான கோவிலை கட்டினார். இந்த கோவிலுக்கு பெயரும் கீர்த்தியும் உலகில் எங்கும் உண்டாயிற்று. ஜெபம். சேசு கிறிஸ்துவின் இனிய அன்னையே, ஆண்டவருடைய வார்த்தையானது உமது திரு உதரத்தில் அவதாரம் எடுக்கும் பொழுது நீர் கொண்டிருந்த சுகிர்த உணர்ச்சிகள் சொல்ல முடியாது. சகல நன்மையும் நிறைந்த சர்வேஸ்வரன் உமது திருமைந்தனானார் என்பதை பார்த்து அவரை எவ்வளவாக ஆசை பக்தி சிநேகத்துடன் அரவணைத்தீர்கள். அவரோவென்றால் உமது திரு இருதயம் எவ்வித சுகிர்த புண்ணியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்ததினால் அதில் பிரியமாய் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். என் பரிசுத்த அன்னையே, நான் என் அன்புக்குரிய சேசுவை என் இருதயத்தில் அடிக்கடி வாங்கினாலும் உமக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம் வித்தியாசம்! என் இருதயம் எவ்வித துர்க்குணங்கள் நிறைந்ததாயிருக்கின்றது! அப்படியிருக்க அந்த பரிசுத்தமான சர்வேஸ்வரன் என்னிடத்தில் வருகிறது எப்படி? மாசற்ற கன்னிகையே, உம்முடைய திருக்குமாரனை நினைத்து உம்மை மன்றாடுகிறேன். நான் திவ்ய நற்கருணையை தக்க ஆயத்தத்தோடு வாங்கும்படி செய்தருளும். என்னுடைய இருதயம் உமது திருக்குமாரனுக்கு ஏற்ற இருப்பிடமாக இருக்கும்படிக்கு அதில் தேவ சிநேகமும் மனத்தாழ்ச்சியும் பரிசுத்த கற்பும் திவ்ய பக்தியும் உம்மிடத்தில் இருந்தது போல விளங்கச் செய்தருளும். ஆமேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமானது: ஓ மரியாயே, தயையுள்ள கன்னிகையே, கிருபாகரியே, கருணாகரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 9ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: ஒவ்வொருவரும் தன்னை சர்வேஸ்வரனுக்கும் தேவ மாதாவுக்கும் முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறது.